பிள்ளைய வருதுங்கன்னு நின்றுக்கிட்டு பார்க்கல அங்களுக்குள்ள ஒரு மூடை கிடந்துச்சு. மூடை கிடக்கையில பார்த்தா என்னடா ஏதோ குப்பை மூடன்னு நினைச்சிட்டு பேசாம வந்து அப்புறம் பார்த்தா ஒரு வண்டிக்கார் ஏறி இறங்கினார். அந்த மூட்டை வேலை ஏறி இறங்கல அந்த மூடை கிளியவும் ரூபா நோட்டு வெளியே தெரிஞ்சிச்சு. ஏமா ரூபா நோட்டு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பிள்ளைய செலவு எடுத்து பார்த்தா அது பையனை ஃபுல்லா பணமா இருந்துச்சு. என்ன சரி நாங்க எங்க ஏரியா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் யாருமே இல்லை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீப்புன்னு கிடச்சி போவோம்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கண்ட்ரோல் வண்டி வந்துச்சு. கண்ட்ரோல் வண்டி வரையில அவங்கள வழி மறைச்சு நிப்பாட்டி, சார் இந்த மாதிரி ரூபா மூடை கடந்துச்சு இந்தாங்க சார். இல்லைம்மா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் சொன்னேன் சார் அன்டைமா இருக்கு, பிள்ளை இவ்வளோ கூட இருக்கு, நான் வர முடியாது, நீங்க கொண்டு போங்க, என் அட்ரஸ் பேர் எல்லாம் வாங்கிக்கோங்க, நான் காலையில நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன் சார் சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவங்களும் போய் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிட்டு நைட்டே இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஎம்மாட்ட சொல்லி அவங்க போன் அடிச்சு எஸ்ஐஎம்மா நர்மதாமான்னு அவங்க போன் அடிச்சு விசாரிச்சு எங்கம்மா கிடந்துச்சு, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்ல கிடந்துச்சு, எப்படி கிடச்சிச்சு, இப்படி நான் பிள்ளையில கூப்பிடுறா டிஃபன் வாங்கிட்டு நின்ட்டே வேணா அங்கனக்குள்ளதான் கிடச்சிச்சு, நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். ஏமா இதை பார்த்து உங்களுக்கு எப்படிப்பா கொடுக்கணும் மனசு வச்சு? இல்லம்மா நம்மளே இறை தொண்டு செய்யறோம். எனக்கே அதே ஆச்சரியம்மா, எப்படி உங்களுக்கு கொடுக்க மனசு வந்துச்சு? நம்ம இறை தொண்டு செய்யறோம் சார், அப்புறம் அதுக்கு புண்ணியம் இல்லையில, நம்ம தொண்டு செய்யறோம், நம்மளுக்கு அந்த கிடைச்சதே அது ஒரு பாக்கியம். அதனால நம்மளுக்கு வேணாம், இந்த காசை உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க சந்தோஷப்பட்டா போதும். உழைச்ச காசு யாரு காசு வீணு போக கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கொடுத்தா சந்தோஷம்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி காலையிலயும் கூப்பிட்டாங்க, நல்லா மரியாதையோட நடத்துனாங்க, மதிப்பு கொடுத்தாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. அது காவல் அதிகாரிகள் நல்லா பாராட்டினாங்க. அவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மனசு எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு இதே பெருசு, நம்ம கையில இருக்க நம்ம பணம் இல்ல, அடுத்தவங்க வீட்டு பணம், அடுத்தவங்க வீட்டு உழைப்பு. அது உழைப்புல வந்தாலும் சரி, ஃப்ரீயா வந்தா சரி, எப்படி வந்தாலும் சரி, எந்த பணமா இருந்தா சரி, அது நம்மளுக்கு வேணாம். எனக்கு சொந்தமானது கிடையாது. ஆமா, நம்மளுக்கு சொந்தமானது இல்ல. எதுவுமே எதிர்பார்த்து நான் கொண்டு போயிருக்கேன். அதான் சரி, அது கொண்டு போய் என்ன பண்றது? அது ஒரு அடுத்த வீட்டு படம் செலவழிக்கல அந்த நினைப்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும். அது ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வேணாம், நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு உழைப்பு போதும், அதுக்கு தக்கன ஊதியம் கிடைச்சா போதும், நம்மளுக்கு கொடுப்பா கிடைக்கும், கிடைக்கிற நேரத்துல கிடைக்கட்டும், வாங்கிக்கிருவோம், அவ்வளவுதான்.